இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இப்போ திருப்பி அதை கொண்டு நம்ம ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வரோம்னா அது ஒரு மக்களுக்கான இல்லை ஒரு பக்கம் மட்டும் போயிடக்கூடாது. நிறைய பேருக்கு அது சவுண்ட் ஆஃப் மியூசிக்காக இருக்குது. நிறைய சத்தத்தை வச்சுட்டு இதுதான் மியூசிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த யாழுன்றது அந்த காலத்தில் சுதி மீட்டி எந்த இடத்துல உட்காரமோ அந்த சத்தத்தில் இருக்கிற விஷயத்தை வச்சே சுதி மீட்டு அங்கே வாசிக்கணும். அங்கே வாசிக்கிற பொழுது அந்த பறவைங்களோ அங்கே இருக்க மீனோ கஷ்டப்படக்கூடாது. அந்த மேடையில் அவர் வந்து எங்கள்கிட்ட கேட்டது இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு நான் தேடினேன், இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, ஸோ அவரே தெரிஞ்சுக்கும் போது பல பேர் வந்து தேட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. எங்களுக்கு லைக் பயங்கரமான ஒரு எனர்ஜி இருந்துச்சு. ஸ்டேஜ்லேயும் சரி, அங்கே கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்துலையும் சரி, பயங்கரமான ஒரு எனர்ஜி இருந்துச்சு. அவர் பேச பேச அந்த ட்ராமா ஏறிக்கிட்டே போச்சு. ஒரு மாதிரி சில இடங்களில் பாசஸ் சில இடத்துல விடுறாரு. பாசஸ் எல்லாமே வந்து பக்குன்னு இருக்கு. அடுத்து என்ன சொல்ல போகிறாருங்கிற ஆர்வத்தை வந்து பயங்கரமாக தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். சங்ககால இசைகளை மீட்டெடுத்து அங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ் லிட்ரேச்சராக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் இந்த மாதிரியான வார்த்தைகள் அதில் இருக்கக்கூடிய இந்த இலக்கியங்களை யூஸ் பண்ணி பாடல்களை இன்னைக்கு நம்ம தமிழ் மரபோடு சேர்ந்து கொடுத்துட்ருக்காங்க உரு பானர் டீம். இன்னைக்கு அவங்க தான் நம்ம கூட இந்த இன்டர்வியூவில் இருக்காங்க. வாங்க நிறைய பேசலாம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ உங்களுடைய இந்த இசை பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த பேண்டில் யார் யார் என்னென்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நான் நிறைய பார்த்தேன். பட் எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ நீங்களே உங்களை ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் கௌதம். ஸோ நான் மியூசிஷியன். ஸோ நான் பேண்டுக்கு ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 3 பேர் பாட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தருணம் முன்னாடியே தெரியும். ஸோ அவன் வந்து பாட்டெலாம் இருக்குது, சரி வந்து இதை அரேஞ்ச் பண்ணி எப்படி பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலான்னு நாங்கள் ஒரு நாள் ஃப்ரெண்டோட வீட்டில் உட்காந்து சும்மா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டேன் கூட சேர்ந்து. ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளஸ் கூட சேர்ந்து பாடிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான். வணக்கம், என் பேர் பிரவேகா. நான் வந்து தருணோட காலேஜ் ஃப்ரெண்ட். இவ்வளோ யோசிக்கிறீங்க? இல்லை, தருணோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி வேற ஒரு இசைக்குழு அதுலேயும் பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக தருண் யாழ் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஸ்டுடியோ ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கும் காமனான இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து பாட்டு எழுதி பாடி இப்போது யாழ் கொஞ்சம் அப்பப்போ வாசித்து இசைச்சிக்கிட்டு வரேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ நான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செய்கிறேன். யாழ் குடும்பலா மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செய்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் இந்த பேண்டில் இது முதல்ல ஆரம்பித்து அந்த இசையை மீட்டெடுத்து அதை தொடங்கினதில்ல. இன்ஸ்ட்ருமெண்ட் செய்ய ஆரம்பிச்சது இப்போ எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கோம். பேண்டில் வந்து எல்லாருமே மியூசிக் முக்கியமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாரோட இன்புட்ஸுமே இருக்குது. நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செய்ய ஆரம்பித்தது யாழ் குடமுழா மாதிரியான இசைக்கருவிகள். அதுக்கப்புறம் பேண்டில் வந்து நான் பாடுறேன், யாழ் வாசிக்கிறேன், 1-2 பாட்டு எழுதியிருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் கீர்த்தி ரத்தன். நான் வந்து நாங்கள் 3 பேர் ஒரு பேண்டு, ஒத்தசேவர்னு ஒரு பேண்டு. ஸோ அது மூலயமா வந்து அதுக்கப்புறமா தான் இங்கே உருப்பானரில் வந்து கனெக்ட் ஆகி இப்போ வந்து பர்கஷன்ஸில் வந்து உரிமை, குடமுழா, துடும்பு இதெல்லாம் வந்து இங்கே உருப்பானரில் வாசிச்சிட்ருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ என் பேர் வந்து விஸ்வா. நானும் வந்து உருப்பானரில் வந்து பர்கஷனிஸ்டாக இருக்கேன். ஸோ நானும் கீர்த்தியும் தான் பார்ட்னர்ஸ், பர்கஷன் பார்ட்னர்ஸ். ஸோ நானும் வந்து பறை, துடும்பு, கடம் இந்த மாதிரி இசைக்கருவிகள் வாசிக்கிட்டு இருக்கேன் உருப்பானரில் தான். இது இல்லாமல் என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞன். பறை இசை, உரிமை இந்த மாதிரி இசைக்கருவிகள் வாசிக்கிட்டு இருக்கேன். பேண்டில் இப்போது சமீபமாக தான் சேர்ந்தேன். ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 1.5 வருஷம் இருக்கும் பேண்டில் சேர்ந்து. ஸோ அதுலேருந்து சேர்ந்ததுலேருந்து அப்படியே ஒரு ஜாலியான ட்ராவல் அப்படி போயிட்டுருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ வணக்கம், என்னோட பேர் ஆர்எஸ் விக்ரம். நான் வந்து ஃப்ளாட்டிஸ்ட், ஆக்சுவலி ஃப்ளூட் வாசிக்கிறேன். அண்ட் அது இல்லாமல் நான் வந்து கம்போசர் அண்ட் ப்ரொடியூசர்.
பட் உருப்பானதில் நான் வந்ததுக்கப்புறமா ஃப்ளூட் மட்டும் இல்லாமல் புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா கொடுத்தாங்க என் கையில். கொம்பு, அந்த மாதிரி பெப்பா, சங்கு, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் வாசிக்கும் போது இன்னும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் வந்து ஒரு ஷார்ட் டைம் இப்போ ஒரு 8 months-ஆக நான் இருக்கேன். ரொம்ப ஃபன்னாக, சூப்பராக, ஜாலியாக ஒரு நீங்கள் வந்து கேட்கும்போது பாட்டு கேட்கும்போது பயங்கர சீரியஸாக இருக்கும். ஆனால் நாங்கள் உள்ளே வந்து பண்ணுறதுலாம் பயங்கர ஃபன், ஜாலியாக இருக்கும். இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி உருப்பானதில். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயா நீங்கள்? வணக்கம், என் பேர் பாஸ் இளையா, அதாவது பாஸ் கிட்டார் நான் வாசிச்சுட்டு இருக்கேன். இந்த பேண்டுக்கு என்னை வந்து பரிந்துரை பண்ணது வந்து கீர்த்தி. அவர் மூலியமாக தான் ஒரு நாள் வந்தது. சரி, நான் எப்போவுமே மேடை இசை கலைஞராக இருந்துட்டு இன்னொரு பாட்டை காப்பி பண்ணி வாசிக்கிற நிலையில் இருந்தேன். ஆனால் கொஞ்ச காலமாக உருவாக்குற இடத்துலையே நான் இங்கே வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்குன்னு ஒரு பேஸ் யாழ் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. அது வந்துட்டா முழுக்க முழுக்க யாழோடவே இருக்கும். இப்போதைக்கு நான் மட்டும் எலக்ட்ரானிக்கலாக இருக்கேன். அது காரணம் தரும். ஓகே ஓகே. இது தவிர வந்து சிவான்னு சொல்லிட்டு சிவா வந்து ஆரம்பத்துலேருந்து கூட சேர்ந்து யாழ் வாசிச்சுட்டு இருக்காரு. முதல் யாழ் வாங்கினது அவர் தான். ஸோ அவர் பேண்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பாடல்கள் அவர் எழுதினது. அவர் இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. நேத்தான் கிளம்பி போனார். ஓகே ஓகே ஓகே. ஸோ சிவா ப்ரோ வரல, அதனால 8 பேர் மொத்தமாக அவங்க பேண்டில். இது போக மேனேஜர்ஸ் இந்திரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே ஓகே. நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர். ஸோ தமிழுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது நம்ம நீண்ட காலமாக தொடர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் தமிழ்நாட்டில். அந்த வகையில் நீங்கள் அதை ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சமீபத்தில் நடந்த விகடன் வெளியிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அண்ட் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இருந்தாங்க. அண்ட் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் இருந்தார். எக்ஸ் ஜஸ்டிஸ் சந்துரு இருந்தார். ஸோ இப்படி பல பேருடைய முன்னிலையில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ அந்த ஸ்டேஜோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ண முடியுமா? விகடன் வந்து எங்களுக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்டான ஒரு விஷயம். லாஸ்ட் டைம் நாங்கள் விகடன் அவார்ட்ஸில் பர்ஃபார்ம் பண்ணோம். விகடன் நம்பிக்கை விருதுகள் கொடுத்துருந்தாங்க. விகடன் அவார்டும் கிடச்சிது. அதனால விகடன் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான, முதல்ல யாழ் பண்ணோன்னே அதை பற்றி எழுதுனது விகடன் தான். ஸோ ரொம்ப க்ளோஸான ஒரு அசோசியேட் விகடன். ஷாஜன் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ண கூப்பிட்டுருந்தார். ஷாஜன் தான் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ். ஸோ அவர் தான் பர்ஃபார்ம் பண்ண கூப்பிட்டுருந்தாரு. ஆனந்த் விகடன் ஹெட் அவங்களும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து விகடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வீடு மாதிரியான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. புது இடத்துக்கு போய் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க முன்னாடிலாம் கொண்டு போனது வந்து எங்களுக்கு புது அனுபவம். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ஒரு ஆர்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேயே அந்த மாதிரியான ஒரு ஜோன்ஸ்லேயே தான் பர்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ நம்ம பெங்களூரில் பர்ஃபார்ம் பண்ணுறோம், கொச்சின் மாதிரியான இடங்களில் கான்சர்ட் க்ரௌட்ஸ்க்கு தான் பர்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ கோவாவில் பர்ஃபார்ம் பண்ணுறோம். முதல் தடவை வந்து பொது ஒரு பெரிய ஒரு மாஸ் பீப்புளுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது இங்கே தான். அது வந்து எங்களுக்கு புது அனுபவமாக இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ வேறு யாராவது சொல்லுங்களேன் அதை பற்றி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் அவ்வளோ ஒரு க்ரௌடு, ஒரு பெரிய ஸ்டேஜ் அப்படிங்கும்போது அது பார்க்கும்போது அது இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் விகடன் மாதிரி ஒரு சேனல் கூட நம்ம இது கொலாபரேட் பண்ணி பண்ணுறோங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் முக்கியமாக டாக்டர் அம்பேத்கரோட அந்த ஒரு புக் லான்ச்சு ப்ளஸ் விஜய் சார் அவர் இருக்கிறது. ஸோ பார்க்கும்போது இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வாசிக்கும் போதே ஆன் ஸ்டேஜில் எங்களுக்கு இன்னும் நல்லா இருந்தது. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது ஒரு மாதிரி நாங்கள் பண்ணோம், பட் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணது இன்னும் அந்த ஜோஷோட சேர்த்து, ஆமாம் அதோட சேர்த்து நல்லா இதாக இருந்தது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணவர் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். தருண் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஸோ இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இப்போ திருப்பி அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வரோன்னா அது ஒரு மக்களுக்கான இல்லை ஒரு பக்கம் மட்டும் போயிடக்கூடாது, நிறைய பேருக்கு அது. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி இப்போ கான்சர்ட்டில் இந்த மாதிரி ஷோஸ் பெங்களூர் கோவாவில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கான கூட்டம் அது வர்றது வேறு. பட் இது வந்து இப்போ ஒரு மாதிரி நீஷான க்ரௌட் மட்டும் போகாமல் எல்லாரும் போய் கேட்கணும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர தான் அதோட மெயின் பர்பஸ்ன்னு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா விகடன் மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து அதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, எல்லா வகையான மக்கள் பார்க்குறாங்க. இப்போ சில யூடியூப்பில் லைவ் இது பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட் தெரியுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி ஒரு பசங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வகையான ஒரு இதுவும் இங்கே வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு ஃபஸ்ட் எங்களோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அங்கங்கே தெரியும், இப்போது தருண் வந்து ஒரு பையன் வந்து யாழ் பண்ணியிருக்காங்க, ஒரு பசங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. பட் அது எக்ஸ்டென்சிவான ஒரு இடத்துக்குள்ள போய் பிளேஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம் தோணுதுனால விகடன் ஸ்டேஜ் வந்து ஐ திங்க் லைக் ஆல்ரெடி தருணுக்கு அவார்ட் கொடுக்கும்போது ஒரு டைம் பெர்ஃபார்ம் பண்ணோம். பட் இது இன்னும்
நிறைய பேருக்கு போய் சேர ஒரு இடமா இருக்குல்ல, முக்கியமான ஒரு இடமா இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஆப்வியஸ்லி இது இன்னொன்று ஸ்டேஜோட எனர்ஜி வேறு. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு க்ரௌட் பண்ணும்போது 30-40 பேருக்கு இடத்துல ஒரு ரொம்ப 100-150 பேருக்கு இடத்துல பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணும்போது லைவோட ஃபீலே என்னென்னா, நம்ம ரிஹர்சல் பண்ணும்போது நம்ம 10 பேர் பண்ணுவோம், அது ஓகே அப்படி சொல்லிட்டு பண்ணுவோம், தப்புலாம். அங்கே பண்ணும்போது நமக்கு எதுவுமே கேட்காது. அங்கே உட்காந்துச்சு வாசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அங்கே ஒருத்தன் கிளாப் தட்டினானா வா சரி ஓகே சொல்லிட்டு அடி தூள் புக்குதுன்னா. ஸோ அந்த ஸ்டேஜ் எங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அந்த 1 வீக்கில் நாங்கள் 2 வகையான ஸ்டேஜை பார்த்து தான் இது. நாங்கள் பெங்களூரில் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம். ஓகே. அது ஒரு 50-60 பேர் 70 பேர் இருக்க மாதிரி இருக்காது. ரொம்ப இன்டிமேட்டான ஒரு இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸு. அது வந்து ஒரு 150 இயர்ஸ் ஓல்டான ஒரு பழைய தமிழ் ஸ்கூலில் ரெனோவேட் பண்ண ஒரு இடம். ஸோ அது ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. அடுத்த ஒரு 2 நாளில் இந்த ஸ்டேஜுங்கும் போது அதோட என்டையர் க்ரௌடு வேறு, அதோட வைப் வேறு. ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து 2 இடத்துல வாழ்கிறது மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா லார்ஜ் க்ரௌட் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறது? இல்லை இல்லை நிறையா இல்லை யாரோ அப்படி தான் சொன்னீங்க நினைக்கிறேன் பேசும்போது. மாஸ்னா லைக் Okay. டிவி அந்த மாதிரியான ஜோன்ஸில். இதுக்கு முன்னாடி விகடன் அவார்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் நிறைய வேற வேற ஆட்கள் இருந்தாங்க. அதுவும் ஒரு பெரிய க்ரௌட் தான். அதாவது எங்களுக்கு ஸ்டேஜில் அதாவது அதுவுமே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இதுக்காக எல்லாரும் வந்து சேர்ந்த ஒரு கூட்டமாக இருந்துச்சு. இது வந்து முழுக்க எல்லாருமே இருந்தாங்க, பொதுமக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. எங்களுக்கு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. ஓகே. எப்படி ரெஸ்பாண்ட் எதனால அந்த பண்ணுவாங்க. பயம்? ஏன்னா இந்த பாடல்களை இதுக்கு முன்னாடி பப்ளிக்கில் இவ்வளோ பெரிய பப்ளிக் ஸ்டேஜில் வச்சதில்லை. ஓகே. எங்களுக்கு அதோட ரிசப்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த ரிசப்ஷன் வந்து எங்களை இன்னும் எனர்ஜெட்டிக்காக தான் பெர்ஃபார்ம் பண்ண வச்சுச்சு. பாடல்கள் எல்லாமே அதோட இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாகி ரொம்ப எக்ஸைட்டிங்காக லைக் ஒரு பாட்டும் அப்படியே பெட்டர் ஆகிட்டே போயிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். ஓகே ஓகே. அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டே இருக்கும்போது இடையில எல்லாருமே தளபதி தளபதின்னு கத்திக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஜோஷாக இருந்தாங்க அண்ட் கிளாப்ஸ் தட்டிகிட்டே இருந்தாங்க. நான் அங்கே தான் இருந்தேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை அதான் அது வந்து நாங்கள் இது வரைக்குமே எங்களுக்கு சேர்ந்த ஒரு க்ரௌடு கூடயுமே இருந்தோம்ல. இப்போ கான்சர்ட் போறீங்கன்னா அது ஸ்பெசிஃபிக்கா ஆர்ட் ரிலேட்டடான ஒரு அந்த மாதிரி ஒரு அந்த இதில் தான் வந்து audience ஜான்ல இருப்பாங்க. தான் நாங்கள் இது வரைக்குமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து யாழ்னா என்னங்கிறது தெரியுமாங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அவங்களுக்குலாம். ஸோ இது என்ன இவங்க பண்ண போகிறானுங்க, ஸோ எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஒருத்தங்க வந்து பார்க்குறாங்கல்ல. ஸோ அது எங்களுக்கு இப்போ இது புதுசாக இருந்தது, அவங்க எப்படி எடுக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் கத்தும்போது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே, ஸோ இப்போ விஜய் சாருங்கிறது ஒரு வந்து எங்கே போனாலும் அவரை பற்றி தெரியும். ஸோ அவரோட ரசிகர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான க்ரௌடாக இருந்தது. நமக்கு வந்து அவங்க கத்தும்போது நமக்கு வந்து ஆஹா இதை ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்டாக இருந்தது. ஓகே ஓகே. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பேஸ் கிடைக்குது வெளியே இருந்து? ஓகேங்களா, அந்த எல்லாரும் நான் சொல்றேன் இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி பூம் ஆகிட்டு போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ பறையை பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன்னா, பறை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களுக்கு தான் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. பட் இப்போ அதெல்லாமே கலைஞ்சு பறை அப்படிங்கிறது எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் ஒட்டுமொத்தமாக பெர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த அளவுக்கு கிளாப்ஸ் இருந்துச்சோ அதை விட டபுள் ட்ரிப்பிளாக அந்த பறையோட பீட் அதிகமாகும் போது ஏறினதை நான் வந்து லிசன் பண்ணேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தனியாக? அது நான் ஏற்கனவே நிறைய மேடைகள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சென்னை சங்கமமாக இருக்கட்டும், அது இல்லாமல் பல மேடைகள் பறை வாசித்து பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸு பறை மேடை ஏறுது அப்படின்னாலே எல்லாருக்கும் உள்ளே வந்து ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக கூடிடுது. அன்றைக்கும் அதுதான் நடந்தது. ஸோ அந்த ஷோலையுமே அதுதான் நடந்தது. அதுக்கு நான் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக திட்டுவாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அந்த நமக்கு அங்கேருந்து எனர்ஜி வர இங்கே ஏறிட்டே போகுது. இவங்க எல்லாருக்கும் அப்படியே பேட்டரி இறங்கிட்டே வந்துடும். ஏன்னா நான் வந்து அந்த பாட்டில் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் நான் கொஞ்சம் லீட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஆக்சுவலி நீங்கள் அதை அந்த பீட் இது பண்ணும்போது எல்லாருமே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க பாருங்க, இவ்வளோ அது அங்கே பண்ணாங்க. ஆமாம், அப்புறம் நல்லா பண்ணாங்க. ஸோ அதுதான் அது என்ன ஆகுதுன்னா, ஒரு சில இடங்களில் அது கொஞ்சம் தொல்லையாக இருக்கும். என்னன்னா நீங்கள் எனர்ஜி கொடுக்க நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன், அப்படியே கை ஓடிக்கிட்டே இருக்கும். கை ஓட என்ன ஆகுனா இவங்களாம் மாட்டிப்பாங்க, பாட முடியலடா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஆயிடும். ஸோ அது ஒரு வகையில் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு பாடமாக கூட எடுத்துக்கிட்டோம். இப்போது என்னென்னா
நார்மலாக என்ன ஆகும்னா இன்இயர்ஸ் போட்டுருப்போம் நாங்கள் வாசிக்கிறது எங்களுக்கு மட்டும் தான் கேட்கும், நாங்கள் பாடுறது எங்களுக்கு மட்டும் கேட்கும். அண்டு யார் என்ன பண்ணாலும் உள்ளே தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ ஷோ முடிச்சுட்டு எல்லாரும் சொன்னது ஒரே வார்த்தை வந்து நீ சத்தமாக வாசிச்ச அப்படின்னாங்க. ஸோ ஒரு வகையில் அது வந்து ஓகே நல்லா வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே வேகமாக வாசிச்சிட்டேன் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எவ்வளோ மேடைகள் பார்த்துருந்தாலும் இந்த மேடை வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர எனர்ஜி கொடுத்த மேடை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. பிரவேகாலாம் ஓகே. சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஃப்ரம் தி ஆடியன்ஸ் அண்ட் ஃப்ரம் தி க்ரூ மட்டும்தானா இல்லை கெஸ்ட் கூடவா? விஜய் எல்லாருக்குமே லைக் ஃப்ரம் அதாவது ஆஃப் ஸ்டேஜ் எனர்ஜின்னு சொல்லுவோம்ல, அது வந்து அங்கேருந்து வர்ற எனர்ஜி தான் எங்களுக்கு. ஸோ ஆன் ஸ்டேஜ் எனர்ஜி எப்பயுமே ஒரு பம்ப்டாக தான் இருக்கும். அது இல்லாமல் அந்த ஆஃப் ஸ்டேஜ் எனர்ஜி உள்ளே சேரும்போது இன்னும் பயங்கர ஹையாக போயிடும். ஸோ அது வந்து இட் வாஸ் ஒரு என்ன சொல்கிறது, வார்த்தையில் சொல்ல முடியாத ஒரு எனர்ஜி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே சொல்லலாம். லைக் பிரவேகா சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாடல்கள் வந்து அவங்க நிறைய பேர் கேட்டிருப்பாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்ன சொல்கிறது, இது என்ன இசை வெளியீட்டு விழாவா இல்லைனா வந்து புத்தக வெளியீட்டு விழாவா அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சிருப்பாங்க. ஸோ அது ஜாலியாக இருந்தது. ஏன்னா அடுத்தடுத்து 2 பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு எங்கள் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, அடுத்து அறிவு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ அவரும் வந்து எனர்ஜி லெவல் எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுறதுனால நாங்கள் கொஞ்சம் தப்பிச்சோம். அவருக்கு அப்புறம் நாங்கள் பண்ணியிருந்தோம்னா அடி வாங்கியிருப்போம்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவரோட எனர்ஜி லெவலுக்கு எங்களால் மேட்ச் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ். 2 பெர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து இறங்கி அடிச்சிட்டாப்ல மொத்தமா. ஓகே ஓகே. நல்லவேளை நாங்கள் முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ ப்ரோ உங்களோட பாயிண்ட் என்ன? இப்போ ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய பழமை வாய்ந்த இந்த ஒரு யாழை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு முதல் அனுபவமா? அது என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட கருத்து என்னென்னா, வெறும் எலக்ட்ரானிக்கல் வாத்தியமே கேட்டிருந்த காது இந்த சத்தம் அவங்களுக்கு எப்படி புரியுமா, முதல் கேள்வி அதுதான், புரியுமா அப்படின்றது தான் இருந்தது. ஆனால் அன்னைக்கு அந்த தருணத்தில் வந்து நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் இதே மாதிரி மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சவுண்ட் ஆஃப் மியூசிக்காக இருக்குது. நிறைய சத்தத்தை வச்சுட்டு இதுதான் மியூசிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த யாழுன்றது அந்த காலத்தில் சுதி மீட்டி எந்த இடத்துல உட்காரமோ அந்த சத்தத்தில் இருக்கிற விஷயத்தை வச்சே சுதி மீட்டு அங்கே வாசிக்கணும். அங்கே வாசிக்கிற பொழுது அந்த பறவைங்களோ அங்கே இருக்க மீனோ கஷ்டப்படக்கூடாது. அவங்க எதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அப்படி தான் இந்த யாழை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இங்கே மொத்தமாக இங்கே வந்து உட்காரும் போது இந்த மக்களுக்கு எப்படி டியூன் பண்ணணும் அப்படின்றது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் போக போக தான் தெரியும். ஓகே. ஸோ அண்ட் லாஸ்ட்டாக இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு விஜய் சரோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணீங்க எல்லாரும், அந்த ஒரு ஃபோட்டோ. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரா? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே. ஸோ அவர் வந்து கேட்டிருந்தாரு இந்த மாதிரி இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு நான் தேடி பார்த்தேன் நீங்கள் வாசிச்சதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓ அங்கே ஸ்டேஜில் சொன்னார். ஸோ அது வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா என்ன தான் இவ்வளோ நாள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம சொல்கிறதுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் சொல்கிறதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ நிறையா ஸ்டேஜஸ் பண்ணியிருக்கோம். இப்போ விகடன் ஷோஸுமே பண்ணியிருக்கோம். அங்கே வந்து இங்கே வந்து விஜய் சார் மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பார்வைகள், வியூவர்ஷிப் இது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வெளியே தெரிய வருதுன்னா அது வந்து செம்ம ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது எங்களுக்கு. ஸோ ஓகே ஓகே. அதாவது என்னென்னா, நாங்கள் இத்தனை நாள் என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோமோ, இத்தனை ஆண்டு காலம் எனக்கு தெரிஞ்சு தருண் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் செய்ய ஆரம்பித்து ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து இத்தனை வருஷம் என்ன பண்ணணும்னு நினச்சானோ அந்த ஒரு மேடை வந்து அந்த டக்குன்னு ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மேடையில் அவர் வந்து எங்கள்கிட்ட கேட்டது இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு நான் தேடினேன், இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, ஸோ அவரே தெரிஞ்சுக்கும் போது பல பேர் வந்து தேட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. அண்டு சீக்கிரம் நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ அது வந்து எங்களுடைய நோக்கம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது எங்களுக்கு. அப்போ இனிமேல் உங்களுக்கு ஃபுல்லாக டிமாண்ட் தான் இருக்க போது போல. இருந்தால் நல்லா இருக்கும். இல்லையா ப்ரோ? அப்போ என்ன ப்ரோ இருக்கும் ஏன்னா இப்போ ஆர்ட் சர்க்கிளாக இருக்குது. ஆர்ட் சர்க்கிளில் பயங்கர டிமாண்ட் இருக்குது. கமர்ஷியல் சர்க்கிள்குள்ளேயும் போய் வெகுஜன மக்களும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். அதாவது என்ன சொல்கிறது, யார்கிட்ட கேட்டாலும் யாருன்னா என்னன்னு தெரியணும். இப்போ பறை வந்து எல்லா இடமும் ரீச் ஆயிடுச்சு. ஆல் ஓவர் தி வேர்ல்டு ரீச் ஆயிடுச்சு. பறைக்கும் இதே நிலைமை தான் இருந்தது. எஸ். அது இப்போ வந்து பறை எப்படி ரீச் ஆச்சோ அந்த மாதிரி யாழ், குடமுழா, துடும்பு இந்த மாதிரி இசைக்கருவிகளும் போய் எல்லா இடத்துலையும் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஆஸ் அ பேண்டாகவே இது போய் சேரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அதற்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பாடல்களும் எழுதியிருக்காங்க.
அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி ஈஸியான டியூன்ஸில் யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு டியூன் நான் கேட்டதே இல்லைப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி டியூன்ஸில் கொண்டு போய் ஈஸியாக யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பாடல்களை பாட முடியும். சினிமா பாட்டு இல்லாமல் இந்த மாதிரி பாடல்களும் பாட முடியும். நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நிறைய பேருக்கு போய் ட்ரூ. சேரும். ஏன்னா நீங்க பாடின லிரிக்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா கேட்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நான் முத வாட்டி கேட்கும்போது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. நான் திரும்ப அதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல ரிப்பீட் பண்ணி கேட்கும்போது தான் எனக்கு ஓகே இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சங்க இலக்கியங்கள்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ அது எப்படி இருந்துச்சு? So, நீங்க லிரிசிஸ்ட்ல ப்ரோ இதில் சொல்லுங்க. எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து தான் எழுதுவோம். தாக்கம் வந்து சங்க இலக்கியம் படிக்கும்போது அதோட லைக் அதோட சந்தம் வந்து ரொம்ப கண்டினியூஸாக இருக்கிறது வந்து செம பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண சாங்ஸ் வந்து இந்த ஸ்டேஜுக்கு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் தான் இந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணோம். இன்ஸ்பிரேஷன் ப்ரைமரிலி நிறைய சங்க இலக்கியத்தை படித்து அதோட கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு அதை இன்னைக்கு இருக்கிற கான்டெம்ப்ரரி எழுத்தில் தான் எழுத முயற்சிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து சங்க இலக்கியம் இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, தெளிவுரை இல்லாமல் அதை. ஆமாம் ஆமாம். இது வந்து அதோட கருத்து இருக்கும், அதோட கருத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம். ஆனால் எழுத்து வந்து சாதாரணமான எழுத்தாக ஈஸியாக அவங்களால பாடக்கூடிய எழுத்தாக தான் இருக்கும். பாட்டோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் மாறும். அது புரிஞ்சுக்க முடியுதுன்னா இப்போ நான் வெறும் எலக்ட்ரானிக்ஸ் தான் வாசிச்சுட்டு இருக்கேன் இது வரைக்கும். அப்படி இது எனக்கு புதுசாக இருந்துச்சுன்னு சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து இப்போ அது எல்லாத்தையும் மீட்டெடுத்து நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ ஏன் யாழ்? ஸோ உருவ ஆரம்பிக்கும் போது இந்திய இசைக்கருவிகளை வந்து மறு உருவாக்கம் பண்ணணும் அப்படின்னு தான் தேடிட்டு இருந்தது. முதல்ல வந்து நான் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் சிவா கூட பேசும்போது யாழ் பற்றி சொல்லியிருந்தார். யாழ் பற்றி அப்போ எனக்கு எதுவும் தெரில, போய் இன்டர்நெட்டில் பார்த்தா பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் புத்தகங்களில் தான் அதோட தகவல்கள் இருக்குது, சங்க இலக்கியங்களில் மட்டும்தான் அதோட தகவல்கள் இருக்குது அப்படின்றது தெரிய வந்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாருமே பேர் வைக்கிறோம், யாழினி, யாழிசை, இந்த மாதிரியான பேர்கள்லாம் தொடர்ந்து வச்சுட்டே இருக்கோம். ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்றது ஒரு ரெக்கார்டட் சவுண்ட் இல்லை நம்மகிட்ட. அதுக்கப்புறம் அதை தேட ஆரம்பிக்கிறது வந்து ஒரு நல்ல ப்ராசஸாக இருந்துச்சு. அதை பற்றி படித்து டெக்ஸ்ட்டை வந்து டிசைனாக மாற்றி அதை பண்ணுறது. ஸோ அப்படி தான் யாழ் ஓகே ஓகே முதல்ல சேர்க்கிறது. ஸோ வேற யாருக்காச்சும் இவர் யாழ் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஐடியா இருந்துச்சா முன்னாடியே இதை பற்றி? இல்லை, இவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ அது வந்து ஒரு பேண்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, பேண்டாக க்ரியேட் பண்ண மாதிரி எனக்கு புரியலடா, என்னடா பேசுகிறேன் நீ, எப்படி நான் இப்போ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா யாழுங்கிறது நானும் மியூசிஷியன் தான், மியூசிக்கை பற்றி படிச்சுட்டு இருக்கேன், தெரிஞ்சிட்டு இருக்கேன், அதில் தான் இருந்துகிட்டு இருக்கேன். பட் எனக்கே அது தெரியல, அது யாழ்னா என்னங்கிறதே தெரியல. அதுதான் பாயிண்டாக இருக்குது இங்கே. யார் மியூசிஷியன்ஸ்க்கே அது தெரியல நிறைய பேருக்கு. ஸோ யாழுங்கிறது வந்து நான் கேட்கும்போது அப்படின்னா என்னடா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இப்படிலாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சுத்தமாக விட்டுட்டோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இதை வந்து ஸ்டார்டிங் வந்து நான், தருண், பிரவேகா, ஒரு சிவா, ஒரு குட்டி பேண்டாக தான் இருந்தது. அப்புறம் இவர் குமார் ஷான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பறை வாசிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி. ஸோ ரொம்ப மினிமல் பேண்டாக தான் இருந்தது. அப்போல்லாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருப்போம், இதை நம்ம வந்து எப்படி சவுண்டிங்காக எடுத்துகிட்டு போக போகிறோம். ஏன்னா இது வந்து டெக்னிக்கலாக நிறைய பிரச்சனை இருக்குது. சவுண்டு வந்து ரொம்ப சாஃப்டான சவுண்டு, ப்ராப்பராக மைக்கிங் பண்ணால் தான் வெளியே கேட்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இப்படிலாம் நம்ம இதை பண்ண போகிறோம் அதை இப்போ ஒவ்வொன்றா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி இப்போ அதுக்கான ஆம்ப்ஸ்லாம் வச்சு இப்போது ரொம்ப கிளியராக சவுண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ எனக்கு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேண்டை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து இதை அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்கிற ஒரு பெரிய பாயிண்ட் இருந்தது. பட் இப்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இதை வந்து இன்டர்நேஷ்னலாக கொண்டு போகலாம். இது வந்து இந்த ஸ்டேஜ் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னலாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ்க்கு நம்ம கண்டிப்பாக கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை இப்போது நாங்கள் பண்ணுற ஷோஸ் மூலியமாக வந்துட்டு இருக்கு. ஸோ புரியுது. ஸோ ஈவெண்ட் பற்றி கொஞ்சம் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அந்த மேடையில் நிறைய அரசியல் பேசப்பட்டுச்சு, அம்பேத்கர் குறித்த அரசியல் பேசப்பட்டுச்சு. அம்பேத்கர் அப்படின்னாலே இங்கே மிகப்பெரிய ஒரு அரசியல் சுற்றி இருக்குல்ல. அண்ட் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இசைக்கருவிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த வகையில் இந்த ஈவெண்ட்டு, அப்புறம் விஜய் அவர்களுடைய ஸ்பீச், இது எல்லாமே ஓவராலாக நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எங்களுக்கு லைக் பயங்கரமான ஒரு எனர்ஜி இருந்துச்சு ஸ்டேஜ்லேயும் சரி,
அங்கே கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்துலையும் சரி பயங்கரமான ஒரு எனர்ஜி இருந்துச்சு. எஸ்பெஷலி அவர் பேசும்போது அது ரொம்ப லைக் அவர் பேச பேச அந்த ட்ராமா ஏறிக்கிட்டே போச்சு ஒரு மாதிரி. கடைசியில் ஒரு சில இடங்களில் பாசஸ் சில இடத்துல விடுறாரு. அந்த பாசஸ் எல்லாமே வந்து பக் பக்குன்னு இருக்கு. அடுத்து என்ன சொல்ல போகிறாரு அடுத்து என்ன சொல்ல போகிறாருங்கிற ஆர்வத்தை வந்து பயங்கரமாக தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து பயங்கர சினிமேட்டிக்காக இருந்துச்சு எங்களுக்கு. அங்கே அந்த மொமெண்ட் இருந்ததே வந்து பயங்கர ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட்டில் நம்ம இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து சுற்றி இருந்த மக்களோட என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விகடன் சைடில் இருந்து உள்ள வெளியே இருக்கிற மக்கள் எல்லா இடத்துலேருந்தும் ஒரு மாதிரி பயங்கர பரபரன்னு இருந்துச்சு. அது வந்து எங்களுக்கு அது ரொம்ப புதுசான ஒரு விஷயம். யூஸ்வலாக பெர்ஃபார்மன்ஸஸ் முடிச்சுட்டு ரொம்ப சில்லாக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போச்சுங்கிறதையே டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே முடியும். பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜாக இருந்ததுனால இங்கே முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்டது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லாருமே வந்து போய் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனந்த் எழுதும்பே சார், ஆதவர்ஜுனா சார், விஜய் சார் எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஓகே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு பரபரப்பு இருந்துச்சா எப்படி? ஸோ அது நாங்கள் பேக் ஸ்டேஜில் இருந்தோம். பேக் ஸ்டேஜ் அது கன்சோல் ஒரு இடம் இருக்கும். ஆமாம் ஆமாம். அங்கே நாங்கள் நின்று பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன மானிட்டரில் வந்து யூ கேன் see லாட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இல்லையா. அங்கே நிறைய பிளாக்காக யூ கேன் see the ஸ்க்ரீன்ஸ். அதில் வந்து இவர் பேச பேச அங்கே ஆரவாரம் கூடிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து இந்த கேமரா டக்குன்னு அடுத்த கேமரா போகும்போது we were like நம்ம இங்கே இருக்கோம் அந்த மாதிரி. ஸோ நம்ம பேக் ஸ்டேஜில் இருக்கோங்கிறது அந்த புரிதல் வந்து எப்போ வந்துன்னா இவர் ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே ஒரு 3 நிமிஷத்துக்கு கை தட்டுறாங்கல்ல, ஒரு சத்தம் கொடுக்குறாங்கல்ல, அப்போ வந்து ஆஹா நம்ம ஒரு வேற ஒரு இடத்துல இருக்கோம், நமக்கு இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணிருச்சு எங்களுக்கு ஒரு இடத்துலலாம். ஸோ பிரவேகா சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாஸ் விடுறாரு. எங்களுக்குலாம் பின்னாடி அள்ளு விட்டுருச்சுன்னே சொல்லலாம். என்னது இந்த இடத்துல பாஸா அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுவுமே வந்து பயங்கர புதுசாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் பிரவேகா சொன்ன மாதிரி ஷோ முடிச்சுதா நீ இது வாசித்த, நீ இப்படி வாசித்த, அப்படி வாசித்த, இப்படி சண்டை போட்டுட்டே வீட்டுக்கு போயிடுவோம். எவன் அடுத்து பட்டி எவன் தூக்குறது, எந்த வண்டியில் வைக்கிறதுன்னு தான் பேசிக்கிட்டு இருப்போமே தவிர அன்றைக்கி வந்து எங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாமே பயங்கர வித்தியாசமாக இருந்தது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்படி பேசுனாங்கல்ல, இவர் இப்படி பேசினார்ல, இதே தான் பேசிட்டு வீட்டுக்கு போனோம் நாங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் டாக்கிங் அபவுட் ஆர் பர்ஃபார்மன்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் வாட் ஹேப்பன் தேர். அங்கே யார் என்ன பேசுனாங்க, என்ன நடந்தது, அந்த இடத்துல எப்படி பரபரப்பு இருந்தது, எவ்வளோ டென்ஷன் இருந்தது அப்படிங்கிறத வச்சு தான் அன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கே கிளம்பினோம். கிட்டத்தட்ட ஒரு ஷோ முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி அந்த எனர்ஜி கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. இவங்கெல்லாம் பேக் ஸ்டேஜில் இருந்தாங்க. நான் அப்போ தான் வந்தேன். நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். என்னை விளைய விடலை. ஓகே, ஏன்னா செம்ம கிரவுட் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஃபயராக இருந்தாங்கன்னா நான் ஆர்டிஸ்ட்ங்க, நான் உள்ளே போய் வாசிக்கிறேன், நீ எவனாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, முதல்ல பின்னாடி லைன் கியூக்கு போடா, பின்னாடி போடா அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ பேர் வந்து விஜய் சார் வந்து எதிர்பார்த்து அங்கே நிற்கிறாங்கங்கிற ஒரு க்ரௌடை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பேர் வெறும் மண்டையாக மட்டும் தெரியுது, நான் எங்கடா உள்ளே போகிறது அப்படிங்கிற மாதிரி என்னையே உள்ளே கூட்டு போகிறதையே இப்போ ஒரு பெரிய டாஸ்க்காக ஆகிற அளவுக்கு அங்கே க்ரௌட் இருந்தது. ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து டோட்டல் க்ரௌடே வந்து விஜய் சாருக்கான ஒரு க்ரௌடாக வந்தது. அது வந்து ஒரு அரசியல் மேடையாக இருந்தது. நாங்கள் அரசியல் மேடை வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நாங்கள் வந்து பார்த்தது எல்லாமே வந்து ஆர்ட் ஸ்டேஜ் மட்டும்தான். ஸோ இது வந்து இது ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் என்ன வார்த்தை அங்கே பாட போகிறோம், சரி இது எப்படி எங்கே வேறு மாதிரி எங்கேயாவது ட்விஸ்ட் ஆகிடுமா. ஸோ அதெல்லாம் எல்லாத்தையுமே இவங்கெல்லாம் உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணி ஓகே இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அதை வந்து கொண்டு போகிறதுக்கே வந்து எங்களுக்கு பர்சனலாக நிறைய டாஸ்க் இதெல்லாம் எல்லாத்தையுமே கவனிக்க வேண்டியதாக ஒரு விஷயமா இருந்தது. ஓகே, அரசியல் மேடையில் நீங்கள் எங்கே அரசியலை பற்ற வச்சு அதுதான் நாங்கள் இதாக செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருந்து கிளியராக அதை ஒர்க் பண்ணோம். ஓகே 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 ஸோ ஓவராலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அன்னைக்கு ஸோ ஒரு மாதிரி மாசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ உங்களோட பயங்கர மாசா இருந்தது. இல்லை இண்டிவிஜுவலா பேசினாரா அன்னைக்கு ஸ்டேஜ்ல? நீங்கள் எப்படி வாசிட்டு இருக்கீங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேங்க சொன்னார். ஓகே ஓகே ஸோ யார்கிட்ட பேசினார்? எல்லாத்தையுமே பேசின மாதிரி இல்லை, தருண் கிட்ட பேசினாரு. அப்புறம் எங்ககிட்டலாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரும் பார்த்து ஃபேஸை பார்த்து சொன்னார். எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாகவே சொன்னார். தருண் கிட்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பேசிட்டு இருந்தார், கேட்டுட்டு இருந்தார், எப்படி என்ன இதுன்னு. அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே 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 சூப்பர். வேற ஏதாவது கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு பெர்ஃபார்மன்ஸில். லைக் எங்களுக்கு
தெரியுது லைக் அவருக்கு அது ஸ்க்ரீனில் போடுறாங்களா இல்லையா, நாங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ரொம்ப கூர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது எங்களை ரொம்ப கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். பெர்ஃபார்மன்ஸ் முடியும் போது ஒரு பாட்டு முடியும் போது தான் அவரோட ரியாக்ஷன் என்னங்கிறது எங்களுக்கு புரிஞ்சுது. அது வரைக்கும் எங்களுக்குமே ஏதாவது தப்பா பண்றோமா அதெல்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும்ல, பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கோம், ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா இப்ப? Yeah, sure. ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா? Yes. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.